அடடே, என்ன வார்டன் மேடம் இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க? இந்த பக்கம் பலமா காத்தடிக்குது போல. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் மேம் வந்தேன். ஏன் கிட்டயா? ஆமாம் மேம். உண்மையை சொல்லுங்க. அந்த பொக்கேல நீங்க தானே ஏதோ பண்ணி அந்த பொண்ணுகிட்ட குடுத்துட்டீங்க? என்ன மேடம் காமெடி பண்றீங்களா? நான் என்ன பண்ண போறேன் அந்த பொக்கேவ? இல்ல மேடம். எனக்கு உங்க மேல தான் சந்தேகமா இருக்குது. ஏன்னா, அந்த பொண்ண வலுக்கட்டாயமா நீங்க தான் குடுக்க வச்சீங்க. நீங்க தான் குடுக்க வேண்டியதா இருந்தது. ஆனா, அந்த பொண்ண குறிஞ்சிய நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி குடுக்க வச்சீங்க. ஸோ, எனக்கு உங்க மேல தான் ஏதோ டவுட் இருக்குது. நீங்க தான் ஏதோ கலந்து குடுத்துருக்கீங்க போல. என்ன மேடம் ரொம்ப ஓவரா போறீங்க? முதல்ல ஹாஸ்டல் வார்டனை யாரு காலேஜ் கேம்பஸ்குள்ள விட்டது? மேடம், எனக்கு ரூல்ஸ் தெரியும். நீங்க ரூல்ஸ் பேசாதீங்க. நீங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல அவர பத்தி பேசினதும் எனக்கு தெரியும். ரொம்ப மட்டமா தான் அந்த சீஃப் கெஸ்ட் பத்தி பேசுனீங்க. அப்புறம் நீங்க மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொக்கேவ அந்த குழந்தைகிட்ட அது ஒண்ணும் தெரியாத அந்த பொண்ணுகிட்ட குடுத்து நீங்க குடுத்துட்ருக்கிறீங்க. எனக்கு உங்க மேல 100% சந்தேகமா தான் இருக்குது. ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துரும். மேடம், உங்களோட ஈகோனால ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க. அவ கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் கிட்டலாம் சண்ட போட்டு இந்த காலேஜ்க்கு வந்திருக்கிறா. இந்த விஷயம் அவளோட பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்து அனுப்பவே மாட்டாங்க. ஏதோ போனா போகுது, ரொம்ப அழுகுறான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுச்சுன்னா, கூட்டிட்டு போயிட்டு வீட்டோட அவள உட்கார வச்சுருவாங்க. நீங்க உங்க ஈகோனால அவளோட லைஃப கெடுத்துறாதீங்க மேம். ஈகவும் இல்ல, சைக்கோவும் இல்ல. நான் அந்த ஃப்ளவர் பொக்கேல எதுவும் பண்ணல. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தான் மேம் தெரியும். நீங்க வந்து ஒரு டீச்சரு. உங்களுக்கும் எல்லா ஸ்டூடண்ட்ஸ் மேலயும் அக்கறை இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம நீங்க ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன பொண்ணோட மனசு உங்களுக்கு தெரிஞ்சு, நீங்க அதுக்கேத்த மாரி நடந்துக்கோங்க. நான் வரேன். ஆமா, நீங்க வரலன்ட்டு உட்காந்து அழுதாங்க பாரு. நீட்டிட்டு இருக்கிற 2 பல்லையும் அப்படியே இன்னும் நீட்டி கத்திரிக்கோலை வச்சு அப்படியே நறுக்கணும் போல இருக்குது. என்ன பொம்பளை இவ எம்மாலேயே பழிய தூக்கி போடுறா. வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் ஒரு மண்டையன் ரங்கூஸ்கி அம்மா பேரப்பாரு சீத்து. இவனுக்கு பொக்கேலாம் ஒரு கேடு. இவனுக்குன்னு பொக்கே வாங்கி இவனுக்கு கொடுக்கணுன்ட்டு எனக்கு தலையெழுத்து. கொடுக்காமலே இருந்திருக்கலாம். கொடுத்ததுனால தான் இத்தனை பிரச்சனையுமே. சீ. நல்ல வேளை. இப்பயாவது உனக்கு அவளை பத்தி தெரிஞ்சு நீ அவளை விட்டு வந்துட்ட. இல்லைனா உனக்கு ஏதாவது பண்ணியிருப்பா. ஆமா ஆமா, எனக்கும் அவ மூஞ்சிய பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குது. சி, இப்படி ஒருத்தியா? அவ வர்றா. தாமினி, தாமினி. என்ன தாமினி? மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ஒரு ஒரு நிமிஷமும் ரொம்ப ரணக்கலமா போயிட்டு இருக்குது. உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ இங்க கேன்டீன்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். வாய மூடு. நீ எங்க அப்பாவுக்கு பண்ண வேலைக்கு உனக்கு இங்க அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? உன் ஃப்ரெண்டுக்கு உன்னுடைய உண்மையான கலர்ஸ் தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு நிக்கி, நான் சண்டை போடல. ஆனா நான் சொல்றத நம்பு. நான் எதுவுமே பண்ணல. லைப்ரரியன் மேம் கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு நான் saree சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டேன். அவ்வளோதான். வேற எதுவுமே நான் பண்ணவே இல்லை. ஓஹோ, கேட்குறவ கேனப்பையெல்லாம் இருந்தா ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்குக்கு சுஷீலாமா பாடினாங்கன்னு சொல்லுவாங்களாம். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், அந்த பொக்கேல பெப்பர் ஸ்ப்ரேவை நீ அடிச்சதை நான் பார்த்தேன். என்ன சொல்ற? நான் அடிச்சேனா? அப்படி ஒன்று நான் பண்ணவே இல்லையே. நீ பொய் சொல்ற. நான் பண்ணவே இல்லை. நீ பொய் சொல்ற. தாமினி, நான் அப்படி பண்ற பொண்ணே கிடையாது. நான் பண்ணவே இல்லை தாமினி. வாய மூடு. இத்தனை நாளா நீ சொல்றதெல்லாம் கேட்டு உன் பின்னாடியே வந்தது போதும். இனிமேல் நீ யாரோ நான் யாரோ? தாமினி, நீ தான் பேசுறியா என்கிட்ட? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? இல்லலா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு. எனக்கு நீ ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு நிக்கி மட்டும்தான் என் ஃப்ரெண்டு. அவ சொல்றத மட்டும் தான் நான் நம்புவேன். என்ன, காதில் விழுந்துச்சா? விழுந்துச்சு. ஆனா நான் இந்த தப்பும் பண்ணல. நான் பண்ண தப்பு தான் என்னைய வதைக்குதுன்னா, இப்போ தாமினி நீ சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தாமினி, என்னைய நம்பு. நான் நல்ல பொண்ணு தான். நான் வந்து அந்த மாதிரி பண்ற பொண்ணு கிடையாது. நிஜமா தாமினி, என்னைய நம்பு. நான் ரொம்ப பாவம். எனக்கு இந்த இடத்துல உன்னை விட்டா வேற யார் இருக்கிறா? நீ ஏன் என்னைய நம்பலைன்னா யார் என்னைய நம்புவா? அது ஏன் பிரச்சனை கிடையாது. நான் உன்னைய நம்ப மாட்டேன். நீ அவருக்கு பண்ண மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவ. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. என் கண்ணுலயே முழிக்காத. போயிடு. அட்ரா சக்க. கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னு நினச்சேன். இவ்வளோ ஈஸியாக இவங்க 2 பேரும் பிரிச்சிடலான்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. வாவ். காதில் விழுந்துச்சா இல்லையா? இங்கேருந்து போ முதல்ல. சரி, இப்போ நான் போகிறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை இன்னொன்று வெளியே வரும். அப்போ நான் பார்த்துக்கிறேன். போதும் போதும், இந்த மாதிரி அட்வைசஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை. போ இங்கேருந்து. அபாடா, போயிட்டா. நிக்கி, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் ஏமாந்துட்டேன்றதை நினச்சா இன்னும் கஷ்டமா இருக்குது. எனக்கு ஹாப்பியாக ஏதாவது நான் செய்யணும். சரி, இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வா. நான் வந்து இன்னைக்கு உனக்கு நல்ல ட்ரீட் தரேன். அப்புறம் நைட்டு நம்ம வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணுவோம். சரியா? சரி. அப்பயாவது நான் மாறுவேனான்னு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டத்தில் நீ என் கூட இருக்கிற. அது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா?
நீ கவலைப்படாத. நான் ஒன்றும் அவளை மாதிரி கிடையாது. நான் நல்ல பொண்ணு தான், நிறையா பேசுவேன். ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நான் யாருக்கும் தப்பு நினைக்கவே மாட்டேன். நீ எங்கள் வீட்டுக்கு வா, நான் உன்னைய நல்லா பார்த்துக்கிறேன். சரியா? சரி, இரு, எங்கள் வீட்டில் நான் பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். ஹலோ அம்மா, எனக்கு மனசு சரியில்லைம்மா. என் ஃப்ரெண்டு நிக்கி வீட்டுக்கு போயிட்டு நான் நாளைக்கு காலையில் வரேன். ஓகேம்மா, அப்பப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். வைக்கிறேம்மா. என்ன, ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாலா, ஓகே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. நானும் அவங்க நம்பிக்கையை அட்வான்டேஜாக எடுத்துக்க மாட்டேன். ஓகே ஓகே, எனக்கு எங்கள் கார் வரும் இன்னைக்கு. நீ என் கூடவே வா, ஓகேயா? ஓகேலா. ஹாய், மலேசியாவில் இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்தியாலேயும் நல்லா இருக்குதுலா. திஸ் இஸ் டிஸ்கோ. ஆமாம், நம்ம பாட்டு பாடிக்கிட்டே ஆடலாம். வா. அச்சோ அச்சோ அச்சோ, ஆவி வந்து பாவி கிட்ட மாட்டிக்கிச்சோ. ஆமா, மாட்டிக்கிச்சோ. அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திர சொல்லு. சக்க சக்க சா, சக்க சக்க சா. அப்படி போடு போடு போடு, அப்படி போடு போடு போடு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன்லா. யூ ஆர் த பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் இன் த வேர்ல்ட். தேங்க்யூலா தேங்க்யூலா. என்னல்லா நீயும் மலாயில பேசுற? I know many languages. I know Malay, I know Chinese, I know Tamil, Telugu, Kannada, Malayalam, all languages I know. இந்த நல்ல மூட்ல எனக்கு ஒன்று தோணுதுலா. சொல்லு சொல்லு, என்ன தோணுது சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு. எனக்கு அந்த குறிஞ்சியோட மூஞ்சிய பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. அவளை ஏதாவது பண்ணணும், அதுக்கு ஐடியாவை கொடு. ஹா, கைவசம் நிறைய ஐடியா நான் வச்சிருக்கிறேன். ஹோ ஹோ ஹோ. ஹோ ஹோ ஹோ, நாளைக்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 2 பேரா சேர்ந்து அந்த குறிஞ்சிய ஒரு வழி பண்ண போறோம். ஏ ஏ ஏ ஏ ஏ. லா 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 லா. எனக்கு இப்ப அந்த குறிஞ்சிய நினைச்சா ஒரு மாதிரியாவே இருக்குது. ஆத்திரமா வருது. சி, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. எனக்கு அவளை ஏதாவது பண்ணணும், பழி வாங்கணும். யோ யோ, ஹே ஹே ஹே, இந்நேரத்துக்கு எதுக்கு அவளை பற்றி பேசுகிற? நம்ம ஜாலியாக இருக்கணும். உனக்கு மனசு சந்தோஷப்படுற விஷயம் ஒன்று சொல்கிறேன். அந்த பொக்கேல பெப்பர் ஸ்ப்ரே கலந்தது நான் தான். அந்த பழியை குறிஞ்சி மேலே போட்டதும் நான் தான். இப்போ குறிஞ்சி கொஞ்ச நாளில் காலேஜ் விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த மூஞ்சியை நீ பார்க்கவே வேண்டாம். ஏ, என்ஜாய் பண்ணுவோம், மஜா பண்ணுவோம், ஜாலி பண்ணுவோம். அவ காலேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஏ, இப்போ நம்ம டான்ஸ் பண்ணலாம். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். தோல் பறை நீ, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ. சைனீஸ் பாட்டு ஏதாவது பாடு, மலாய் பாட்டு ஏதாவது பாடு. பாடிட்டா போச்சு. மா ஹோ ஹோய் ஹிங் ஷாமா தோய் ஹோய் புஸ்கு குத்தோ குத்தோ ஹோ வா வாடாங் ஹோய். Where are you mountain? Where are you mountain? என்ன இவ வெறும் கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கறா. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? சரி சரி, வா போலாம், ஆடிக்கிட்டே போகலாம். சிக்கு சிக்கு சா. சிக்கு சாச்சா. என்னம்மா, விசாரணையை ஆரம்பிக்கலாமா? ஆமா, பெரிய சிபிஐ ஆஃபீஸர்னு நினைப்பு. ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனை தானே நம்ம காலேஜ் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்தா இந்த ஆளு. இந்த ஆளுக்கு என்ன தெரிய போகுது விசாரணையை பத்தி? சரிங்க சார், ஆரம்பிக்கலாம். மேடம், லைப்ரரியன் மேடம், உங்ககிட்ட தானே நான் பூ கொடுத்து பொக்கே கொடுக்க சொன்னேன். நீங்க ஏன் கொடுக்கல? ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொன்னீங்க? சார், சீஃப் கெஸ்ட்டுக்கு சின்ன பசங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் சார். அதனால தான் நான் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்தேன், குறிஞ்சிக்கிட்ட. குறிஞ்சி, நீ இப்பதான் காலேஜுக்கு வந்திருக்கிற, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? சார், நான் ஒண்ணுமே செய்யல சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சார், இவ போய் சொல்றா. இவ அந்த பொக்கேல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சதை நானே பார்த்தேன் சார். ஹாஸ்டலுக்கு எடுத்துட்டு போய் பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து அந்த சீஃப் கெஸ்ட் கையில கொடுத்தா சார். நான் எல்லாமே நான் பார்த்தேன் சார். என்னம்மா, உனக்கு எதிராக ஒரு சாட்சி இருக்குது. ஏன் பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்ச? சார், எனக்கு பெப்பர் ஸ்ப்ரே அப்படின்னா என்னன்னு இப்போதான் சார் தெரியுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை நான் யூஸ் பண்ணதே இல்லை சார். எங்கள் கிராமத்தில் அதை பற்றிலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே இல்லை சார். சார், நானும் குறிஞ்சியை பற்றி சொல்லணும்.
ஹாஸ்டல்லையே ரொம்ப ஒபீடியன்ட்டான பொண்ணு அந்த பொண்ணு மட்டும்தான். இந்த மாதிரியான வேலையை அவ செஞ்சிருக்க மாட்டா சார். அது சரிம்மா. நான் உங்க வீட்ல இருந்து வர சொன்னேனே, யாரும் வரலையா? சார் எங்கள் பாட்டி ஆன் தி வேல இருக்காங்க சார். ஏன் உன்னோட அம்மா அப்பா யாரும் வரலையா? சார் எனக்கு பாட்டி மட்டும்தான் சார். ஏம்மா நீ கிலாண்டேஸ்வரி, அதான் அந்த குறிஞ்சி ஏதோ கலந்தான்ட்டு நீ பார்த்தேல, அப்பவே ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ! இந்த ஆளு பேசுறத கேட்டா எனக்கு தூக்கமே வரும் போல இருக்கே. சார் அது பெப்பர் ஸ்ப்ரேன்னு எனக்கு தெரியாது சார். வேற ஏதோ அப்படின்னு நினச்சிட்டேன். சும்மா தண்ணி தெளிக்கிறா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டேன் சார். சார் என்னைய நம்புங்க சார். அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே செய்யலை சார். எங்கள் பாட்டி வந்தால் என்னைய ரொம்ப திட்டுவாங்க சார். என்னைய இந்த காலேஜில் படிக்கவே விட மாட்டாங்க சார். என் கனவு லட்சியம் எல்லாம் போயிடும் சார். அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லை சார். அதுதான் ஒரு பொண்ணு நீ பண்ணதா சொல்லி பார்த்துருச்சே நேர்ல, சாட்சியே இருக்குது. இதுக்கும் மேல என்னம்மா பண்ண முடியும்? அவங்க இந்த காலேஜில் உன்னைய படிக்க சொன்னாலும் படிக்க வேண்டான்னு சொன்னாலும் நாங்களே உங்களைய அனுப்பிச்சுட்ருவோம்மா. சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் சார். வீட்டில் வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்து வந்தேன் சார். அப்படி இருக்கிற நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன் சார். இது எனக்கு கனவு சார். இந்த காலேஜில் படிக்கணுன்றது என் கனவு சார். அந்த கனவுல தயவு செஞ்சு மண்ணள்ளி போட்டுறாதீங்க சார். என்னம்மா பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு வந்து எனக்கே மண்ணள்ளி போட்டுறாதீங்கன்ட்டு ஆர்டர் பண்றியா? இங்க இருந்தே தெரியுது நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பேன்னு. ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார். ஏதோ என்னைய ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் பேசிட்டேன் சார். நான் இது பண்ணவே இல்லைன்னு. சார் மன்னிச்சிருங்க சார். சார் என்ன சார் மன்னிக்கிறது? எங்கள் அப்பா இப்போ மென்டல் மாதிரி ஆயிட்டாரு சார். அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குறிஞ்சி பிள்ளை தான். இவனால தான் இப்படி ஆனாரு. மன்னிக்கலாம், மன்னிக்காதீங்க சார். சரிம்மா, சரி சரி. ஓ! அந்த குறிஞ்சி பிள்ளை தனக்கு நியாயம் கேட்டா அது அதிகாரம் பண்றது. இதே இவ அதிகாரம் பண்ணா அதுக்கு சரி சரின்ட்டு போறது. இங்க பணம் தான் பேசுது போல. பாவம் இந்த புள்ள குறிஞ்சி. எப்படியாச்சும் நம்மனால முடிஞ்ச உதவிய நம்ம செய்யணும். அது சரி. நம்ம இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம எப்படி அவர்ட்ட போய் இப்படி நியாயம் கேட்க முடியும்? நமக்கும் நம்ம வேலை முக்கியம் தானே. அச்சோ எனக்கே கஷ்டமாக இருக்குது இந்த பொண்ணை பார்க்குறப்போ. இந்த ஆள் வேற லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். சீ என்ன காலேஜோ, இந்த ஆள் பெரிய ஜட்ஜு நினப்பு.